வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் டெய்லியும் ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கும் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகிறவங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக ஏதாச்சும் லஞ்சுக்கு செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தோணும்ல. அந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சாதம். மல்லி சாதத்துக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 பல்லு அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு கை மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மல்லி பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். வதங்கி அதிலேருந்து எண்ணெய் பிரியணும். அந்த அளவுக்கு வதக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்யறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதில் மல்லியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆட்டினதுக்கப்புறம் நம்ம 2 கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து ஆற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்படி சாதம் உடையாமல் இருக்கணும்னா சாதம் வடித்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்திங்கன்னா சாதம் உடையாமல் வரும். நல்லா இந்தமாரி கிண்டிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா நெய்யில் வறுத்த முந்திரி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பொறுமையாக கிண்டி விடுங்க. இந்த மல்லி பேஸ்ட்டோட சாதம் நல்லா ஒட்டணும். சாதம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூட வெள்ளை சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு கைப்பிடி மல்லிக்கு கரெக்டாக 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மல்லி சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை சாதம். எலுமிச்சை சாதம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ற சூப்பராக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாவை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா பொரியட்டும். சின்னதாக கட் பண்ண இஞ்சியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மஞ்சத்தூள் வாசனை போகட்டும். அது வரைக்கும் கிண்டி விடுங்க. 2 எலுமிச்சம் பழத்தை சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி தலை கொதிக்கணும். அப்போ தான் அந்த எலுமிச்சம்பழத்தோட பச்சை வாசனை போகும். ஆறுனதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்து நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க. சாதத்தை உடனே எல்லா சாதத்தையும் போடாதீங்க. கரெக்டாக கலர் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு சாதத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுத்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா எலுமிச்சை சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சுவையில் எலுமிச்சை சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூண்டு சாதம். பூண்டோட ஃப்ளேவரே கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்ப சாப்பிடும் போதே நல்லா ஒரு வெண்ணெய் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான பூண்டு சாதம் எப்படி சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உருகினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை ரொம்ப நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க.
பூண்டு நிறையா இருந்தால் தான் சாதத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டை நல்லா பொன்னிறமாக கோல்டன் கலரில் அந்த க்ரன்ச்சினஸ் வர அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்குங்க. ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் பூண்டு சாதத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும் ரெண்டும். நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வதக்குங்க. நல்லா பொறுமையாக வதக்குங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிச்சுன்னா சாதத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வதக்குங்க. இப்போது 1 கப் அளவுக்கு சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். 1 கையளவு பூண்டு சேர்த்துக்கிட்டோம். அதனால் நம்ம 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், நல்லா சூப்பரான சுவையில் பூண்டு சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் சாதம். வெஜ் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த குடமிளகாய் சாதமும் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாய் சாதம் செய்யறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா வதக்கும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்குங்க. ஒரு பழுத்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். உப்பு இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமும் வெங்காயமும் தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய குடமிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா வதக்குங்க. குடமிளகாயோட வாசனை எந்த அளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு சாதத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டையும் தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. குடமிளகாய் வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வதங்கட்டும். சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு சாதத்தை ஆற வச்சுருக்கேன். ஆறின சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நெய் எடுத்து கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. அவ்வளோதான், அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையில் குடமிளகாய் சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மற்ற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 3 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி இந்தமாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு சௌச்சவை இதில் சேர்த்துக்கலாம். 5 அவரைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இல்லை பீன்ஸ் கேரட் அவரைக்காய் மட்டும்தான் இல்லாமல் வேறு எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லாவே இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 3 கத்திரிக்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க.
காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் வாசனை நல்லா போகட்டும், போகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். மொத்தம் 4 டம்ளருக்கு 12 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா குழஞ்சி வரும். இப்போது 2 முருங்கைக்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பெசரிக்கோங்க. பெசரி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் வடிகட்டி. நல்லா கொதிக்கட்டும். இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிச்சிட்ருக்க சாம்பார் அறுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நெய் வாசனையோட கமகமன்னு நல்லா குழைய சாம்பார் சாதம் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குக்கரை போட்டு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து ஆவி போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டான சாம்பார் சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. 3 பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தட்டி வச்சுருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போகட்டும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிளகாத்தூளோட வாசனை போகட்டும். அந்தளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிண்டி விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்தமாதிரி நல்லா கெட்டியாக வரும். இப்போ நம்ம 1 பிளேட் அளவுக்கு சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி சாதம் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக வரும்ல. இந்த மாதிரி வீட்டு சாப்பாட்டு அரிசிலையுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த புளிப்போட காரத்தோட அட்டகாசமாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக குயிக்காக டேஸ்ட்டான தக்காளி சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம். சாயந்தரமே ஆனாலும் தயிர் சாதம் புளிக்காமல் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மாங்காய் ஒரு கையளவுக்கு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இதை 1 கப் தயிரில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாலை ஆற வச்சு வச்சுருக்கேன்.
காய்ச்சி அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு. சாதத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தயிர் சாதம் சாயந்தரம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோதான், நல்லா சூப்பரான சுவையில் தயிர் சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம். சின்ன வெங்காயமும் இந்த கத்திரிக்காய் சாதமும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான சுவையில் கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணியை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். 5 கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயிலேருந்து தண்ணியை நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்து கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1½ டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு பூண்டு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது மேலே தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. அப்போ தான் நல்லா எண்ணெய் சுண்டி வரும். கொதிச்சிச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டி விடுங்க. சாதம் ரொம்ப குழையாத மாதிரி. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சுவையில் கத்திரிக்காய் சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சாதம். பன்னீர் சாதம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான டெலிஷியஸாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வளர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பன்னீரை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பன்னீர் வதங்குற அளவுக்கு நல்லா பொறுமையாக கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு அளவுக்கு சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையில் பன்னீர் சாதம் தயார். எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதம். ரொம்ப குயிக்காக முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கொத்து அளவுக்கு மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா பொறுமையாக
வதக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகட்டும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை சாதம் வெள்ளை கலரில் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்ல. பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். 3 முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அப்போ தான் தீயாமல் இருக்கும். அடியில் பாட்டம் வந்து நல்லா இதுமாரி கிண்டி விடுங்க. முட்டை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சொதன்னு இருக்கும்போது சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து சாதத்தோடு ஒட்டாது. முட்டை ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். நல்லா இந்தமாரி சொதன்னு இருக்கும்போதே நல்லா கிண்டி விடுங்க சாதத்தை போட்டு. அவ்வளோதான். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிட முடியும் முட்டை சாதம். எதுவுமே செய்கிறதுக்கு இல்லைனாலும் டக்குன்னு 2 முட்டையை உடச்சி ஊற்றி சூப்பராக முட்டை சாதம் செஞ்சிடலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையில் முட்டை சாதம் தயார்.